நீங்கள் புதிதாக கலை தேடுவதற்கு இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் படிக்கிற காலத்தில் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது ஒரு மாதம் த பிரிட்ஜ் இன்டென்சிவ் கோர்ஸ் என்று ஒரு கோர்ஸ் நடத்துவார்கள். அதிலே எங்களுக்கு பயிற்சி தருவார்கள். எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று பல பாடப்பிரிவுகளில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், எதை தேர்ந்தெடுத்தால் எப்படி அந்த கல்வியை நீங்கள் அணுக வேண்டும் என்று எல்லா துறையை சார்ந்த பேராசிரியர்களும் அந்த பிரிட்ஜ் இன்டென்சிவ் கோர்ஸில் ஒரு மாதம் பாடம் எடுப்பார்கள். இன்றைக்கு இந்த நிலை இல்லை. ஒரே நாளில் பிரிட்ஜ் இன்டென்சிவ் கோர்ஸை என்னை வைத்து நடத்திவிடலாம் என்று சுப்பிரமணியம் அவர்கள் திட்டமிட்டு அந்த கடமையை செய்வதற்கு முன்னால் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் புதிதாக வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு சொல்வேன், வறண்ட பகுதி, வானம் பார்த்த பகுதி, இங்கே கலை தேட வந்திருக்கிற நீங்களெல்லாம் மாடி வீட்டு பிள்ளைகள் அல்ல, ஏழை வீட்டு பிள்ளைகள். நீங்கள் உழைத்தால் சோறு என்று விடிய விடிய வியர்வை பாசனம் செய்தாலும் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சராசரி அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் நீங்கள். இந்த கல்லூரியிலே கலை தேட வந்திருக்கிறீர்கள். வறண்ட மண்ணில், வானம் வைத்த மண்ணில் ஒரு கல்லூரியை நிறுவி இருக்கிறார். யுகக்கவிஞன் பாரதியிடத்திலே போய் ஒருவன் கேட்டான், என்னிடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாரதியிடத்தில் கேட்டான். பாரதி அவனிடத்தில் கேட்டான், என்ன செய்வதாக உனக்கு உத்தேசம் இருக்கிறது என்று கேட்டான். அவன் சொன்னான், வெயிலிலே வருகிறவர்களுக்கு நிழல் தருகிற மாதிரி நகரின் மையப்பகுதியில் ஒரு பூஞ்சோலை அமைக்கட்டுமா என்று கேட்டான். நல்ல ஆலோசனை தான், அதைவிட வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று மீண்டும் பாரதி அவனிடத்தில் கேட்டான். அவன் சொன்னான், ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் எடுத்து வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாமா, அப்படியும் திட்டமிடுகிறேன் என்றான். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது, இன்னும் யோசித்து பாருன்னா. இல்லை, அன்னசத்திரம் ஒன்றை நாட்டி பசித்து வருகிறவர்களுக்கு நான் பால்சோறு வழங்கலாமா என்று கேட்டான். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பாரதி சொன்னான், இதைவிட ஒரு நல்ல காரியம் இருக்கிறது, நான் சொல்லட்டுமா? இன்னரங்க நீ சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அந்த கடமையை தாளாளர் சுப்பிரமணியம் இங்கே அரங்கேற்றி இருக்கிறதை கண்டு நான் களிப்பெய்துகிறேன், காண மயிலாகிறேன். ஏழைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. வட இந்தியாவில் பல கிராமங்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். தொடக்க கல்வி கூட கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் சுப்பிரமணியம் அவர்கள். கல்வி எளிதில் நமக்கு வாய்க்கும் என்றாலும் அதற்கான வசதிகள் இல்லை, சந்தர்ப்பங்கள் கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. உலக புகழ்பெற்ற கவிஞன் தாமஸ் கிரே ஒரு கல்லறையிலே நின்று கொண்டு பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல அறிவியல் உலகத்தில் அதிசயங்கள் நிகழ்த்தியிருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, கல்லறைக்குள்ளே தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு பாடினான் தாமஸ் கிரே, இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் கொலம்பஸை போல ஒரு புதிய கண்டத்தை கண்டறிந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு பாடினான் தாமஸ் கிரே, இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் அரசியல் உலகத்தில் ஆச்சரியங்களை நிகழ்த்துகிற
ஒரு ஆலிவர் கிராமெல்லாக இவன் பிறந்திருப்பான். இப்படி ஒவ்வொரு கல்லறையாக பாடிவிட்டு தாமஸ் கிரே சொன்னான், ஆழம் காண முடியாத கடலின் பள்ளத்தாக்கில் அழகார முத்துக்கள், பாலை நிலத்தில் சுகந்த மணமலர்கள், அந்த மணமலர்களை தேடி அதை கூந்தலில் சூடிக்கொள்வதற்கு ஒரு தங்கையும் இல்லை மங்கையும் இல்லை. ஆழமான கடலின் பள்ளத்தாக்கில் ஒளி வீசுகிற முத்துக்களை எடுத்துக்கொண்டு மாலையாக கோர்த்து அணிவதற்கு யாரும் இல்லை. ஆழம் காண முடியாத கடலில் ஒளி வீசக்கூடிய முத்துக்களைப் போல பாலைவனத்தில் மனம் வீசுகின்ற சுகந்த மலர்களைப் போல சந்தர்ப்பங்கள் கிடைக்காத காரணத்தினால் பல பேர் சரித்திரத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது கலை தேடுவதற்கு. நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் இந்த பள்ளியில் ஒரு சாதனை மாணவனாக நான் நிகழ வேண்டும், ஒரு குறிக்கோளை எட்ட வேண்டும் என்று தாளாளர் சொன்னார். வள்ளியப்பன் அவர்கள் சொன்னார்கள், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றார் திருநாவுக்கரசர். உங்களுக்கு ஒரு குறிக்கோளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஊரினுடைய பெயர் லிட்டில் ஹோப், சின்ன நம்பிக்கை அந்த ஊரின் பெயர். அந்த ஊருக்கு வந்தார் அமெரிக்க திருவிடத்தின் அகிலம் போற்றிய ஜனாதிபதி ஜான் கென்னடி. ஒரு 6 வயது சிறுவன் அவரை கைகுலிக்க வரவேற்றான். வரவேற்பை வரவைத்துக் கொண்ட ஜான் கென்னடி அந்த சின்னஞ்சிறிய சிறுவனிடத்தில் கேட்டார், நீ எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்டார். அந்த சிறுவன் சொன்னான், எதிர்காலத்தில் நீ இருக்கிற இடத்தில் நான் இருக்க போகிறேன் என்றான். அந்த சிறுவனுடைய பெயர் தான் பில் கிளின்டன். எதிர்காலத்தில் அவன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்தான். ஆகவே தம்பி சொன்னதைப் போல கனவு காணுங்கள், கனவு காண வேண்டும், கனவு காணுங்கள் என்று திரும்ப திரும்ப அப்துல் கலாம் அவர்கள் வற்புறுத்தினார்கள். மேகம் கூட கனவு காணுகிறது. மேகத்தின் கனவுதான் வானவில். இரவு கூட கனவு காணுகிறது. இரவின் கனவுதான் நட்சத்திரங்கள். பூமி கூட கனவு காணுகிறது. பூமியின் கனவுதான் பூக்கள். சூரியன் கூட கனவு காணுகிறது. சூரியனுடைய கனவுதான் நிலவு. ஆண் கூட கனவு காணுகிறான், அவன் கனவுதான் பெண். கண்ணீர் கூட கனவு காணுகிறது, அதுதான் கவிதை. ஏன் உண்மை கூட கனவு காணுகிறது, அதுதான் பொய். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்து ராமேஸ்வரம் கடற்கரை தீவுகளில் காலையில் தினத்தந்தி ஏட்டை, தினத்தந்தி நாளிதழை வீடு தோறும் கொண்டு கொடுத்து அதில் கிடைக்கிற அந்த காசிலே ஒரு காலனாவை வைத்துக்கொண்டு தள்ளாடுகிற வாழ்க்கைக்கு வசமாகி இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகர் என்கிற சிகரத்தை தொட்டு ராஜஸ்தான் பாலைவனத்தில் பூமிக்கடியில் அணுவாயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி இந்தியா வல்லரசு என்று வையகத்துக்கு சொன்னவன் வாஜ்பாய் அல்ல, எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் அப்துல் கலாம். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் சொன்னார், ஐ ஹேவ் எ ட்ரீம். நான் நேற்று என்னுடைய இரவில் ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே நான் விழித்துக் கொண்டேன். ஒரு கவிதை என்னில் பிறந்தது. அதை என்னுடைய தாய் தமிழிலேயே எழுதினேன். தமிழ் மொழியில் எழுதிய கவிதையை இந்த நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் நான் தமிழிலேயே படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே நாடாளுமன்றத்தில் சொன்னார், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் புதையல்? பெரும் கடலில் நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு? என்னுடைய சிகரத்தை, என்னுடைய புதையலை, என்னுடைய அமைதிக்கான தீவை நானே தேடிக்கொள்வதற்குரிய வல்லமையை காலமே எனக்கு தா, காலமே உன்னோடு கைகுலுக்கிக் கொள்கிறேன் என்று தமிழிலே நாடாளுமன்றத்தில் கவிதை பாடினார் அப்துல் கலாம்.
ஆகவே கனவு காணுங்கள். நீங்களும் நானும் எல்லோருமே டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். இந்த உலகத்திற்கு வருகிறோம். இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் விடைபெற்று விடுகிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வந்த நாம் விடைபெற்று போவதற்கு முன்னால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு உரிய இடம் இந்த கருவறையாக இருக்கக்கூடிய சுதர்சன் கல்லூரி. நான் தமிழ் பேராசிரியர் தொகுத்து வழங்குகிற பொழுதே வியப்பால் விழிவிரித்தேன். ஆகா, இந்த கல்லூரியிலே நல்லாசிரியர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்திருந்து விடியற்காலை 3:15 மணிக்கு திருச்சி சந்திப்பு வந்து இந்த கல்வியல் கல்லூரியினுடைய முதல்வர் அருண் என்னை வரவேற்றார். பழக்குலை நிகழ்த்த பண்பாட்டுக்குரிய பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் பணியாற்றுகிறார்கள் என்பதை அறிகிற பொழுது உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடம் பொன்னாக மின்னும், பூவாக மலரும், புதிய கவியாக சிறக்கும். ஆகவே நிறைய படியுங்கள், நிறைய தேடுங்கள். ஒரு சராசரி குடும்பத்தின் பிள்ளைதான் சாதனை புரிகிறான். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தவன் அல்ல, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தவன் அல்ல. சாதனை சிகரங்களை தொடுகிறவர்கள் சராசரி குடும்பத்து பிள்ளைகள், அரசு பள்ளி மாணவர்கள். விண்ணிலே விந்தை புரிந்தானே மயில்சாமி அண்ணாதுரை திண்ணைப்பள்ளி கூடத்தில் கல்வி கற்றவர். விண்ணிலே விந்தை புரிந்தாரே இஸ்ரோ தலைவர் அப்துல் கலாம் அரசு பள்ளி மாணவர். ஆகவே எதையாவது சாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுங்கள். அதற்கான வாய்ப்பு தான் கல்லூரி. இப்படி ஒரு கல்லூரியில் பயின்ற நான் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அன்பீட்டபிள் ஆரேட்டர், பல நாடுகளுக்கு சுற்றி வருகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நிறைய படியுங்கள். இரவெல்லாம் விழித்திருந்து முடியும் அளவுக்கு படியுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பாடத்தை தான் படிக்க வேண்டும் என்றல்ல, படிக்க வேண்டியதற்கு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அப்துல் கலாமினுடைய அக்கினி சிறகுகளை வாங்கி படியுங்கள். மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதியை வாங்கி படியுங்கள். ஜவஹர்லால் நேருடைய தி டிஸ்கவரி ஆஃப் தி வேர்ல்ட், தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி வாங்கி படியுங்கள். பன்மொழி புலவர் அப்பாத்துரையினுடைய தென்னாட்டு போர்க்களங்கள் வாங்கி படியுங்கள். படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. வைரமுத்துவனுடைய கவிதைகளை படியுங்கள். சிறுவுடல்பட்டி கண்ணதாசனுடைய கவிதைகளை படியுங்கள். ஈரோடு தமிழன்மனுடைய கவிதையை வாசியுங்கள். பாஸ்கர தொண்டைமானுடைய வடவேங்கடம் தென்குமரி நூலை வாசியுங்கள். வாசித்தால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய கதவு திறக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட், நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பும் நினைப்பும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீர்கள், திசை திரும்ப மாட்டீர்கள். இன்றைக்கு இளைய தலைமுறை கெட்டு போய்விட்டது. மாணவர்கள் கையிலே போதை, இளைய தலைமுறையின் கண் முன்னாலே பாழாகிக் கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தினார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள், கராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார்கள். 2 பிள்ளைகளை பெற்றவன் என்ற நிலையில் நான் இது குறித்து நாளும் வருந்துகிறேன். ஒழுக்கம், மாறல் தான் முக்கியம் கல்வியை விட. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் வாஞ்சிநாதன் என்று ஒருவன் இருந்தான். அடக்குமுறைக்கு பெயர் போன பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷ் அவர்களை மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ரயிலில் வைத்து சுட்டுக் கொண்டான். அவன் கைது செய்யப்பட்டான். அவனை ஆஷை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது வாஞ்சிநாதனுடைய எண்ணமாக இருந்தது. அவரை சுட்டுவிட்டான் ஆஷை, தானும் சுட்டு தற்கொலை செய்ய வேண்டும். இடம் தேடினான். ஓடி அந்த ரயிலில் ஒரு கழிவறை டாய்லெட்டை தேடினான். அதிலே ஃபீமேல் என்று போட்டிருந்தது. இது பெண்களின் கழிவறை, போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். மரணத்திற்காக அவன் அணியமான பொழுது, மரணத்திற்கு அவன் ஆயத்தமான பொழுது, சாவை சந்திப்பதற்கு
மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு இது பெண்களின் கழிவறை, இங்கே போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். பிறகு ஆண்கள் மேல் என்று எழுதப்பட்டிருந்த கழிவறைக்குள் சென்று தன்னையே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் வாஞ்சிநாதன். என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே, சாகும் பொழுது கூட ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் வாஞ்சிநாதன் என்பதுதான் அவன் வரலாற்றிலே எனக்கு கிடைத்த தித்திப்பான செய்தி. எப்போதும் ஒழுக்கத்தில் இழந்து விடாதீர்கள், எப்பொழுதும் மாறல் ஒழுக்கத்தை பேணுங்கள். உங்களோடு படிக்கிற சக மாணவனை உங்களோடு அந்த ஒழுக்கம் என்கிற நந்தவனத்திற்கு அழைத்து வாரும். முயற்சித்தால் எதுவும் கைகூடும். ஒரு நாள் அவன் மண்குடிசையில் பிறந்தவன். குப்பை மேடுகளிலே சிந்தி சிதறி கிடக்கிற காகிதங்களை சேகரித்து பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற வருவாயை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்பியவன் அந்த மண்குடிசையில் பிறந்த சிறுவன். அவன் ஒரு நாள் மண்குடிசையில் காகிதங்களை பொறுக்குகிறான். அந்த காகிதங்களை பொறுப்புகிற பொழுது பொறுக்கிவிட்டு பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் கொண்டு போய் விற்றுவிட்டு ஒரு மாலை பத்திரிகை வாங்கினான். அந்த மாலை பத்திரிகையில் ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ கண்ணீர் வெடித்துக் கொண்டு தெருவழியே போகிறான். அதை படம் எடுத்து போட்டு கீழே செய்தி போட்டிருந்தார்கள். அந்த கருப்பு நீக்ரோவை ஒரு வெள்ளை நிற திமிர் பிடித்த ஒரு வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான். அவன் தடாலென கீழே விழுந்தான். விழுந்தவன் எழுந்தான். வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான், நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று. அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று. உள்ளம் உடைந்து நொறுங்கினான். உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. உடனடியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். ஒரு வெள்ளைக்காரன் என்னை உதைத்துவிட்டு இப்படி சொன்னான், எனக்கு இது வலிக்கிறது, தீயினால் சுட்டபின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு, எனக்கு நீதி தாருங்கள் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவனுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவனுக்கு பிறகு போட்ட மனுவெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவனுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஒரு நாள் மிகுந்த ஏக்க பெருமூச்சு விட்டுவிட்டு நீதிமன்றத்தில் வந்து நின்று, எனக்கு பிறகு போட்ட மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, என்னுடைய மனுவை நீங்க ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று நீதிபதியிடத்தில் கேட்டான். நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமும் அவனை மனிதனாக மதிக்கவில்லை. அவன் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி சாலை வெளியே கண்ணை கசைக்கு அழுது கொண்டு போகிறான். ஒரு நீதிமன்றமே என்னை நிராகரித்து விட்டது என்று நிலைகுலைந்து போனான். நீதிமன்றமே இந்த காரியத்தை செய்யலாமா? பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? வேரிலே கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா? நகத்தை செதுக்கி அழுக்க அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் விரலை விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்தலாமா? காற்றாடியே கத்தியாக மாறலாமா? தாய்ப்பாலே நஞ்சாகலாமா? கடைசி புகலிடமாக இருக்கிற நீதிமன்றமே என்னை நிராகரிக்கலாமா என்றவன் அழுது கொண்டே போகிறான். அந்த செய்தியை குப்பை மேடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி வாழ்க்கை நடத்துகிற மண்குடிசையில் பிறந்தவன் பார்த்தான், படித்தான். அந்த நிமிடத்தில் சொன்னான், ஓ மை காட், ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஓ மை காட், இஃப் ஐ காட் எ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐ வில் ஹிட் இட் ஹார்ட், இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து அதற்காக உழைத்தான். 17 முறை வாழ்க்கையில் தோற்றான். 18வது முறை எழுந்தான். 17 முறை தோற்று 18வது முறை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் அதிபராக பொறுப்பேற்றான். அவன்தான் ஆபிரகாம் லிங்கன், மண்குடிசையில் பிறந்தவன்.
எந்த புத்தகம் படிப்பது என்று சொன்னாலும் பயோகிராபி பேரறிஞர்கள், விஞ்ஞானிகள், அரசியல் தலகர்த்தர்களின் வரலாற்றை படியுங்கள். அப்பொழுது உங்கள் குருதி சூடா, அப்பொழுது உங்கள் இதயம் தன்னம்பிக்கையால் நிரம்பி வழியும், அப்பொழுது உங்கள் மூளை சுறுசுறுப்பாகும். அப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் நான் வார்க்கப்பட்டேன். எனக்கு ஒரு கல்லூரி வாய்த்தது, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி. நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது ஆச்சரியப்படுவீர்கள், நாடு தழுவிய, மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றவன். பேச்சு போட்டியில் நான் தாளாளருக்கு தாழ்வணிந்து கேட்கிறேன், கல்லூரி முதல்வர் அவர்களை வணங்கி கேட்கிறேன், கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பேச்சு போட்டி நடத்துங்கள், கட்டுரை போட்டி நடத்துங்கள், கவிதை போட்டி நடத்துங்கள். விதவிதமான போட்டிகளை நவமான தலைப்புகளில் மாணவர்களுக்கு கொடுங்கள். கிராமத்தில் இருந்து வருகிற மாணவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் அதிகம் என்பதை நம்புங்கள். போட்டிகளிலே நீங்கள் தேர்வாகிற பொழுது உங்களுக்கே ஒரு புதிய வாசல் திறக்கும் என்பது மட்டுமல்ல, வானமே உங்களுக்கு வசமாகும். எந்த நூலை படித்தாலும் அந்த நூலில் நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். தாளாளர் என்னிடத்தில் கேட்டார், உன்னாலே ராமாயணம் பேச முடியுமா என்று. நான் முடியும் என்று. நான் படிப்பது புராண சொற்பொழிவாளர்கள் படிப்பதற்கு வித்தியாசமானது. மகாபாரத சொற்பொழிவு 10 நாள் நடக்கும். கர்ணன் குற்றவாளி என்று வழக்காடு மன்றம் தொடுப்பார்கள். நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்ணனில் எனக்கு பிடித்தது, கர்ணன் தேரோட்டியின் மகனாக பிறந்தவன். அவனை பெற்ற தாய் குந்தி சூரியனோடு உறவு கொண்டு பெற்ற பிள்ளை கர்ணன். இன்னொருவனோடு சேர்ந்து பெற்ற பிள்ளை என்று ஊரும் உலகமும் என்னை பழிக்கும் என்று அந்த குழந்தையை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாள். அவன்தான் கர்ணன். அதை ஒரு தேரோட்டி தான் எடுத்து கர்ணனை வளர்க்கிறான். கர்ணன் என்று பெயர் சுட்டுகிறான். அந்த கர்ணனிடத்தில் அந்த தேரோட்டி சொன்னான், கவலைப்படாதே, எதிர்காலத்தில் உன்னையும் தேரோட்டி ஆக்குகிறேன் என்றான். அன்றைக்கு கர்ணன் மனசில் நினைத்துக் கொண்டான், நான் தேரோட்டி ஆக மாட்டேன், எனக்கு ஒரு மன்னன் தேரோட்ட வேண்டும் என்று கனவு கண்டான் கர்ணன். காலம் தோலுரித்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்க அவனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை, தேரோட்டி மகன் என்று கருதி. கற்றவர்கள் சபையில் அவனுக்கு இடமில்லை, நிராகரிக்கப்பட்டான். போ தேரோட்டி மகனே என்றார்கள். கல்யாண வீட்டில் அவருக்கு பந்தியில் இடமில்லை, தேரோட்டி மகனே வெளியேறடா என்று விரட்டினார்கள். எல்லா அவமானங்களையும் சகித்துக் கொண்டான். தேரோட்டியின் மகன் என்று தெரிந்தும் அவனை ஒருவன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அந்த மண்ணை ஆண்ட மன்னன் துரியோதனன். துரியோதனுடைய நண்பனானான் கர்ணன். தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவனை அங்க நாட்டின் அரசனாக்கி அழகு பார்த்தான். அங்கு தேசத்தின் அரசனாகிவிட்டான் கர்ணன். ஒரு நாள் துரியோதனன் கேட்டான், கர்ணா, படிப்பதற்கே இடமில்லாமல் தவித்த நீ, உன்னை இன்றைக்கு அங்க தேசத்தின் அரசனாக்கி இருக்கிறேன், மகிழ்ச்சிதானடா கர்ணா என்று கேட்டான் துரியோதனன். அப்பொழுது கர்ணன் சொன்னான், இல்லை, நான் தேரோட்டியின் மகனாக பிறந்தேன். என்னுடைய லட்சியம் ஒரு மன்னன் எனக்கு தேரோட்ட வேண்டும் என்றான். இதை நண்பனிடத்தில் துரியோதனிடத்தில் சொன்னான். துரியோதனன் அவனுடைய நண்பனிடத்தில், ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி இடத்தில், நீ என்னுடைய நண்பன் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும் என்றான். அவனுடைய பேர் சல்லியன். சல்லியன் சொன்னான், என்னை விட சின்னஞ்சிறிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் அவன். நான் ஒரு பெண்ணம்பெரிய நாட்டினுடைய அதிபதி. என்னை காட்டிலும் சின்னஞ்சிறிய பகுதியை ஆளுகிற கர்ணனுக்கு என்னை தேரோட்ட சொல்லுகிறாயே என்று
உன்னுடைய நண்பன் என்றால் என்ன வேண்டுமானாலும் சொல்வாயா என்று சல்லியன் துரியோதனனிடத்தில் சலித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் துரியோதனன் சொன்னான், பகவான் கண்ணனே, அர்ஜுனனுக்கு தேரோட்டவில்லையா? எல்லாம் வல்ல பரம்பொருளே, அர்ஜுனனுக்கு தேரோட்டும் பொழுது நீ என்னுடைய நண்பன் கர்ணனுக்கு தேராட்டக்கூடாதா சல்லியா என்று கேட்ட மாத்திரத்தில் தேரை எடுத்தான் சல்லியன். தேரிலே உட்கார்ந்தான் கர்ணன். அன்றைக்கு ஒரு மன்னனாக இருந்த சல்லியன் ஒரு தேரோட்டியின் மகனான கர்ணனுக்கு தேரோட்டினான். அவனுடைய லட்சியம் நிறைவேறியது. இதுதான் நான் பிடித்த மகாபாரதம். அதனால வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிகரங்களை நோக்கி நான் சிறகுகளை விரிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிடுங்கள். உங்களுக்கு ஒரு தினசரி 5 குறள் படியுங்கள், மனனம் செய்யுங்கள். மனனம் செய்து முடித்ததற்கு பிறகு அதனுடைய பொருளை வாசியுங்கள். எளிய பொருள் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது. திருக்குறள் படித்தால் போதும், உலகமே உங்கள் உள்ளம் கையில் வந்துவிடும். திருக்குறள் 5 குறள் படியுங்கள். 5 ஆங்கில சொல், அதனுடைய தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி 5 சொல் படியுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் செய்துவிட்டுத்தான் தூங்குவது என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் சறுக்க மாட்டீர்கள், நீங்கள் பள்ளத்தில் விழமாட்டீர்கள், நீங்கள் பாதை தவற மாட்டீர்கள். உங்களுக்கு உபதேசம் செய்வதாக கருதி கொள்ளாதீர்கள். நான் பெற்ற பிள்ளைகளாக உங்களை மதித்து உங்களுக்கு நான் சொல்லுகிற வேண்டுகோள் இது, என்னுடைய விண்ணப்பம் இது. பெற்றோர்களும் வந்திருப்பதாக கல்லூரி முதல்வர் சொன்னார். நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நேரத்தை பிள்ளைகளிடம் செலவழியுங்கள். ஆசிரியர்களும் கல்லூரியும் பள்ளிக்கூடமும் மட்டுமே ஒருவரை தயார் செய்ய முடியாது. முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் தான். என்னுடைய தாய் தான் மரங்களின் பெயரை சொல்லி தந்தாள். என்னுடைய தாய் தான் மலர்களின் நிறங்களை சொல்லி தந்தாள். என்னுடைய தாய் தான் பறக்கும் பறவைகளை அடையாளம் காட்டி இதன் பெயர் மைனா, இதன் பெயர் குருவி, இதன் பெயர் புறா என்று என் தாய் தான் எனக்கு சொல்லி தந்தாள். தாய் தான் ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியர். தாய் தான் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும். இன்னைக்கு விருதுகள் அலங்கரிக்கிறது செஸ் ஆனந்தை. அவரை தயார் செய்தது அவனுடைய அம்மா. இரவெல்லாம் தாயும் மகனும் செஸ் விளையாடி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு விருதுகள் பெற்ற மாணவர்களுக்கு பின்னாலே அவனுடைய தாய் இல்லாவிட்டால் பெற்றோர் இருக்கிறார்கள். 2 ஆஸ்கார் விருது பெற்றவன் ஏஆர் ரஹ்மான். ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருது பெற்றவன் அவன் தான். அவனுடைய தந்தை இறந்து போனதற்கு பிறகு பல்கலைக்கழகமும் பட்டமும் படிக்க வாய்ப்பில்லாமல் அவன் தெருவில் நின்ற பொழுது அவனுக்கு இசையில் ஆர்வம் இருக்கிறது என்று தெரிந்து கணவனை இழந்த அவள் தன்னுடைய கரிசிமணி மாலை, ஒரே மாலை, அதை விற்று மகனுக்கு ஒரு இசைக்கருவி வாங்கி கொடுத்து இசை அமைக்க சொன்னாள். அவன் இன்றைக்கு உலகத்தினுடைய இசை சக்கரவர்த்திகளில் முக்கியமானவனாக இருக்கிறான். ஏஆர் ரஹ்மான் என்றால் அவனுடைய அம்மாதான் அதற்கு காரணம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மாவீரன் மராட்டிய மண்டலத்தின் சக்கரவர்த்தி சத்ரபதி சிவாஜி. அவன் மராட்டிய மண்டலத்தின் சக்கரவர்த்தி என்று எல்லோருக்கும் தெரியும். அவன் எப்படி சக்கரவர்த்தி ஆனான்? அவனை இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் தவறாக சித்தரிக்க முயற்சிக்கின்றன. என் பிள்ளை செல்வங்களே, ஒரு நாள் அவருடைய தாய் ஜீஜாபாய் சிவாஜியிடத்தில், மகனே சதுரங்கம் விளையாடலாமா என்று கேட்டாள். அவன் சொன்னான், அம்மா டயர்டாக இருக்கிறது என்றான்.
தாய் சொன்னாள், சத்தியருக்கு எதுடா டயர்டு, வாடா விளையாடுவோம் என்றாள். அம்மா அழுதி கூப்பிடுகிறார்களே என்று சொல்லி விளையாட ஒப்புக்கொண்டான். விளையாடுவதற்கு முன்னால் தாய் மகனிடத்தில் சொன்னாள், ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம். இந்த விளையாட்டில் நீ வெற்றி பெற்று விட்டால் நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்பேன். நான் வெற்றி பெற்று நீ தோற்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும் என்றாள். சரி என்று சொல்லி தாயும் மகனும் சதுரங்கம் விளையாடினார்கள். கடைசியில் சிவாஜி தோற்றான், தாய் வெற்றி பெற்றாள். சிவாஜி நினைத்தான், என்ன கேட்கப் போகிறாளோ, ஜோசலுக்காசுக்கு நகை வாங்க போவோம் என்பாளோ, போத்திஸுக்கு பட்டு சேலை வாங்கித்தா என்று கேட்பாளோ என்றெல்லாம் நினைத்தான் சிவாஜி. ஆனால் தாய் சொன்னாள், டேய் சிவாஜி, அதோ பார் மலை, பார்த்தேன், மலைக்கு மேல் ஒரு கோட்டை தெரிகிறதா என்று கேட்டாள். தெரிகிறது. அந்த கோட்டையின் பெயர் என்ன என்று கேட்டான். சிவாஜி சொன்னான், சிம்மக்காட். அங்கே யாருடைய கொடி பறக்கிறது என்று கேட்டாள். நம் எதிரியின் கொடி பறக்கிறது என்றான். நாளை பகல் இதே வேளையில் அந்த கோட்டையின் உச்சியில் உன்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்றாள் தாய். என்னால் முடியுமா அம்மா என்று கேட்டான். என் வயிற்றில் பிறந்த உன்னால் முடியாதது உலகத்தில் யாரால் முடியும் என்று தூண்டினாள். அடுத்த நாள் பட்டப்பகல் அதே நேரத்தில் சிம்மக்காட்டு கோட்டையில் சிவாஜியின் கொடி பறந்தது. ஆனால் தந்தை தாய்க்கும் பங்கு இருக்கிறது. எந்த சூழலிலும் மதுவை தொட்டுவிடாதீர்கள். எந்த சூழலிலும் சீலம் கெட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த சூழலிலும் எடுத்த காரியம் நிறைவேற்றாமல் தூங்குவதில்லை என்று முடிவு செய்ய. ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற ஒரு கவிஞன், ஆங்கில கவிஞன், ஒரு கவிதை எழுதுவான். The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep. நான் தூங்குவதே இல்லை. உலகம் அழகாக இருக்கிறது. புதுக்கோட்டைக்கு வந்தால் சித்தன்னவாசல் ஓவியங்கள், புதுக்கோட்டைக்கு வந்தால் திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் மாணிக்கவாசகர் பாடிய இடம். புதுக்கோட்டைக்கு வந்தாலும் சுற்றி பார்க்க இடங்கள் இருக்கின்றன. நான் அதை பார்க்க விரும்பவில்லை. இந்த உலகம் அழகாக இருக்கிறது. ஓங்கி உயர்ந்த மலைகள், மலைகளின் உச்சியில் இருந்து வெளிகிற வெள்ளி அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், பறந்து செல்லுகிற வானம்பாடிகள். ஆகா, இந்த உலகம் அழகாக இருக்கிறது. இதன் அழகை அனுபவிப்பதற்கு புறப்பட்டால் கடை தேர முடியாதவனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவது என்று கருதினால் எனக்கு உறக்கம் வரவில்லை என்றான். நான் என் பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை விட கையாலாகாதவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். சிறுநீரக நோய் வந்து அந்த கணவனை அன்னவாசலில் இருந்து ஒரு ஆட்டோவில் அழைத்து கொண்டு வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை இவரை அழைத்து வருவதற்கு ஆட்டோ காசு இல்லாத சகோதரிகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். கல்லீரல் பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த வயதான தந்தையை பராமரிக்க வாய்ப்பற்ற பிள்ளைகளும் தாய்மார்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். ஏன்? பல்வேறு துன்பங்களும் துயரங்களும்
இருக்கிற மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்து அவர்களை காட்டிலும் மகத்தான ஒரு வாழ்க்கை நமக்கு வாய்த்திருக்கிறது. சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பும் கலை தேடுகிற வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்று கருதி நாளும் படியுங்கள், நித்தமும் கடமையாற்றுங்கள். ஒரு கவிஞன் சொன்னான், எனக்கும் வானத்திற்கும் போட்டின்னு. வானத்துக்கு கூட போட்டி போட முடியுமா? கவிஞன் சொல்லுகிறான், எனக்கும் வானத்துக்கும் போட்டி. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரத்தை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. எனக்கும் வானத்துக்கும் போட்டி. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், வானம் மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், வானம் இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. கடைசியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்றான் கவிஞன். புது புது லட்சியங்களை எடுத்து வையுங்கள், வானம் தோற்கும். வானம் உங்களுக்கு வசைப்படும். உங்கள் வாழ்க்கை ஒளி மிகுந்ததாக இருக்கும். பேச பெரிதும் இனியவர்களின் பட்டியலில் உங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும். நாஞ்சில் சம்பத் அகவே முதிர்ந்தவன் தான் என்றாலும் எனக்கு ஒரு ஆசை, இங்கே படிக்கிற ஒரு மாணவனை சந்திக்க நாஞ்சில் சம்பத் அப்பாயின் என்று வாங்கி கொண்டு உங்களை பார்க்க வர வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். என்னுடைய கனவை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்த தாளாளர் பெருமகனை தலையால் வணங்கி தமிழால் ஆராதித்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வழங்கி இருக்கின்ற தாளாளர் பெருமகனுக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளை நான் தேடுகிறேன். நீங்கள் புதிதாக கலை தேடுவதற்கு இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் படிக்கிற காலத்தில் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது ஒரு மாதம் பிரின்ஜி இன்டென்சிவ் கோர்ஸ் என்று ஒரு கோர்ஸ் நடத்துவார்கள். அதிலே எங்களுக்கு பயிற்சி தருவார்கள். எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று பல பாடப்பிரிவுகளில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், எதை தேர்ந்தெடுத்தால் எப்படி அந்த கல்வியை நீங்கள் அணுக வேண்டும் என்று எல்லா துறையை சார்ந்த பேராசிரியர்களும் அந்த பிரிட்ஜ் இன்டென்சிவ் கோர்ஸில் ஒரு மாதம் பாடம் எடுப்பார்கள். இன்றைக்கு இந்த நிலை இல்லை. ஒரே நாளில் பிரிட்ஜ் இன்டென்சிவ் கோர்ஸை என்னை வைத்து நடத்திவிடலாம் என்று சுப்பிரமணியம் அவர்கள் திட்டமிட்டு அந்த கடமையை செய்வதற்கு முன்னால் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் புதிதாக வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு சொல்வேன், வறண்ட பகுதி, வானம் பார்த்த பகுதி. இங்கே கலை தேட வந்திருக்கிற நீங்களெல்லாம் மாடி வீட்டு பிள்ளைகள் அல்ல, ஏழை வீட்டு பிள்ளைகள். நீங்கள்
உழைத்தால் சோறு என்று விடிய விடிய வியர்வை பாசனம் செய்தாலும் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சராசரி அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் நீங்கள். இந்த கல்லூரியிலே கலை தேட வந்திருக்கிறீர்கள். வறண்ட மண்ணில், வானம் வைத்த மண்ணில் ஒரு கல்லூரியை நிறுவி இருக்கிறார். யுகக்கவிஞன் பாரதியிடத்திலே போய் ஒருவன் கேட்டான், என்னிடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாரதியிடத்தில் கேட்டான். பாரதி அவனிடத்தில் கேட்டான், என்ன செய்வதாக உனக்கு உத்தேசம் இருக்கிறது என்று கேட்டான். அவன் சொன்னான், வெயிலிலே வருகிறவர்களுக்கு நிழல் தருகிற மாதிரி நகரின் மையப்பகுதியில் ஒரு பூஞ்சோலை அமைக்கட்டுமா என்று கேட்டான். நல்ல ஆலோசனை தான், அதைவிட வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று மீண்டும் பாரதி அவனிடத்தில் கேட்டான். அவன் சொன்னான், ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் எடுத்து வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாமா, அப்படியும் திட்டமிடுகிறேன் என்றான். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது, இன்னும் யோசித்து பாருன்னா. இல்லை, அன்னசத்திரம் ஒன்றை நாட்டி பசித்து வருகிறவர்களுக்கு நான் பால்சோறு வழங்கலாமா என்று கேட்டான். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பாரதி சொன்னான், இதைவிட ஒரு நல்ல காரியம் இருக்கிறது, நான் சொல்லட்டுமா? இன்னரங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம்பதினாயிரம் நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அந்த கடமையை தாளாளர் சுப்பிரமணியம் இங்கே அரங்கேற்றி இருக்கதை கண்டு நான் களிப்பெய்துகிறேன், காண மயிலாகிறேன். ஏழைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. வட இந்தியாவில் பல கிராமங்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். தொடக்க கல்வி கூட கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் சுப்பிரமணியம் அவர்கள். கல்வி எளிதில் நமக்கு வாய்க்கும் என்றாலும் அதற்கான வசதிகள் இல்லை, சந்தர்ப்பங்கள் கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. உலக புகழ்பெற்ற கவிஞன் தாமஸ் கிரே ஒரு கல்லறையிலே நின்று கொண்டு பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல அறிவியல் உலகத்தில் அதிசயங்கள் நிகழ்த்தியிருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, கல்லறைக்குள்ளே தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு பாடினான் தாமஸ் கிரே, இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் கொலம்பஸை போல ஒரு புதிய கண்டத்தை கண்டறிந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு பாடினான் தாமஸ் கிரே, இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் அரசியல் உலகத்தில் ஆச்சரியங்களை நிகழ்த்துகிற ஒரு ஆலிவர் கிராமெல்லாக இவன் பிறந்திருப்பான். இப்படி ஒவ்வொரு கல்லறையாக பாடிவிட்டு தாமஸ் கிரே சொன்னான், ஆழம் காண முடியாத கடலின் பள்ளத்தாக்கில் அழகார முத்துக்கள், பாலை நிலத்தில் சுகந்த மணமலர்கள், அந்த மணமலர்களை தேடி அதை கூந்தலில் சூடிக்கொள்வதற்கு ஒரு தங்கையும் இல்லை, மங்கையும் இல்லை. ஆழமான கடலின் பள்ளத்தாக்கில் ஒளிவீசுகிற முத்துக்களை எடுத்துக்கொண்டு மாலையாக கோர்த்து அணிவதற்கு யாரும் இல்லை. ஆழம் காண முடியாத கடலில் ஒளி வீசக்கூடிய முத்துக்களைப் போல பாலைவனத்தில் மனம் வீசுகின்ற சுகந்த மலர்களைப் போல சந்தர்ப்பங்கள் கிடைக்காத காரணத்தினால் பல பேர் சரித்திரத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது கலை தேடுவதற்கு. நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் இந்த பள்ளியில் ஒரு சாதனை மாணவனாக நான் நிகழ வேண்டும், ஒரு குறிக்கோளை எட்ட வேண்டும் என்று தாளாளர் சொன்னார். வள்ளியப்பன் அவர்கள் சொன்னார்கள், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் என்றார் திருநாவுக்கரசர். உங்களுக்கு ஒரு குறிக்கோளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஊரினுடைய பேர் லிட்டில் ஹோப்.
சின்ன நம்பிக்கை அந்த ஊரின் பெயர். அந்த ஊருக்கு வந்தார் அமெரிக்க திருவிடத்தின் அகிலம் போற்றிய ஜனாதிபதி ஜான் கென்னடி. ஒரு 6 வயது சிறுவன் அவரை கைகுலிக்க வரவேற்றான். வரவேற்பை வரவைத்துக் கொண்ட ஜான் கென்னடி அந்த சின்னஞ்சிறிய சிறுவனிடத்தில் கேட்டார், நீ எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்டார். அந்த சிறுவன் சொன்னான், எதிர்காலத்தில் நீ இருக்கிற இடத்தில் நான் இருக்க போகிறேன் என்றான். அந்த சிறுவனுடைய பெயர்தான் பில் கிளின்டன். எதிர்காலத்தில் அவன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்தான். ஆகவே தம்பி சொன்னதை போல கனவு காணுங்கள், கனவு காண வேண்டும், கனவு காணுங்கள் என்று திரும்ப திரும்ப அப்துல் கலாம் அவர்கள் வற்புறுத்தினார்கள். மேகம் கூட கனவு காணுகிறது. மேகத்தின் கனவுதான் வானவில். இரவு கூட கனவு காணுகிறது. இரவின் கனவுதான் நட்சத்திரங்கள். பூமி கூட கனவு காணுகிறது. பூமியின் கனவுதான் பூக்கள். சூரியன் கூட கனவு காணுகிறது. சூரியனுடைய கனவுதான் நிலவு. ஆண் கூட கனவு காணுகிறான், அவன் கனவுதான் பெண். கண்ணீர் கூட கனவு காணுகிறது, அதுதான் கவிதை. ஏன் உண்மை கூட கனவு காணுகிறது, அதுதான் பொய். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்து ராமேஸ்வரம் கடற்கரை தீவுகளில் காலையில் தினத்தந்தி ஏட்டை, தினத்தந்தி நாளிதழை வீடு தோறும் கொண்டு கொடுத்து அதில் கிடைக்கிற அந்த காசிலே ஒரு காலனாவை வைத்துக் கொண்டு தள்ளாடுகிற வாழ்க்கைக்கு வசமாகி இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகர் என்கிற சிகரத்தை தொட்டு ராஜஸ்தான் பாலைவனத்தில் பூமிக்கடியில் அணுவாயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி இந்தியா வல்லரசு என்று வையகத்துக்கு சொன்னவன் வாஜ்பாய் அல்ல, எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் அப்துல் கலாம். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் சொன்னார், ஐ ஹேவ் எ ட்ரீம். நான் நேற்று என்னுடைய இரவில் ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே நான் விழித்துக் கொண்டேன். ஒரு கவிதை என்னில் பிறந்தது. அதை என்னுடைய தாய் தமிழிலேயே எழுதினேன். தமிழ் மொழியில் எழுதிய கவிதையை இந்த நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் நான் தமிழிலேயே படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே நாடாளுமன்றத்தில் சொன்னார், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் புதையல்? பெரும் கடலில் நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு? என்னுடைய சிகரத்தை, என்னுடைய புதையலை, என்னுடைய அமைதிக்கான தீவை நானே தேடிக்கொள்வதற்குரிய வல்லமையை காலமே எனக்கு தா, காலமே உன்னோடு கைகுலுக்கிக் கொள்கிறேன் என்று தமிழிலே நாடாளுமன்றத்தில் கவிதை பாடினார் அப்துல் கலாம். ஆகவே கனவு காணுங்கள். நீங்களும் நானும் எல்லோருமே டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். இந்த உலகத்திற்கு வருகிறோம். இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் விடைபெற்று விடுகிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வந்த நாம் விடைபெற்று போவதற்கு முன்னால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு உரிய இடம் இந்த கருவறையாக இருக்கக்கூடிய சுதர்சன் கல்லூரி. நான் தமிழ் பேராசிரியர் தொகுத்து வழங்குகிற பொழுதே வியப்பால் விழிவிரித்தேன். ஆகா, இந்த கல்லூரியிலே நல்லாசிரியர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்திருந்து விடியற்காலை 3:15 மணிக்கு திருச்சி சந்திப்பு வந்து இந்த கல்வியல் கல்லூரியினுடைய முதல்வர் அருண் என்னை வரவேற்றார். பழக்கொலை நிகழ்த்த பண்பாட்டுக்குரிய பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் பணியாற்றுகிறார்கள் என்பதை அறிகிற பொழுது உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடம் பொன்னாக மின்னும், பூவாக மலரும், புதிய கவியாக சிறக்கும். ஆகவே நிறைய படியுங்கள், நிறைய தேடுங்கள். ஒரு சராசரி குடும்பத்தின் பிள்ளைதான் சாதனை புரிகிறான். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தவன் அல்ல, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தவன் அல்ல,
சாதனை சிகரங்களை தொடுகிறவர்கள் சராசரி குடும்பத்து பிள்ளைகள், அரசு பள்ளி மாணவர்கள். விண்ணிலே விந்தை புரிந்தானே மயில்சாமி அண்ணாதுரை, திண்ணைப்பள்ளி கூடத்தில் கல்வி கற்றவர். விண்ணிலே விந்தை புரிந்தாரே இஸ்ரோ தலைவர் அப்துல் கலாம், அரசு பள்ளி மாணவர். ஆகவே எதையாவது சாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுங்கள். அதற்கான வாய்ப்பு தான் கல்லூரி. இப்படி ஒரு கல்லூரியில் பயின்ற நான் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அன்பீட்டபிள் ஆரேட்டர். பல நாடுகளுக்கு சுற்றி வருகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நிறைய படியுங்கள். இரவெல்லாம் விழித்திருந்து முடியும் அளவுக்கு படியுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பாடத்தை தான் படிக்க வேண்டும் என்றல்ல, படிக்க வேண்டியதற்கு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அப்துல் கலாமினுடைய அக்கினி சிறகுகளை வாங்கி படியுங்கள். மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதியை வாங்கி படியுங்கள். ஜவஹர்லால் நேருடைய தி டிஸ்கவரி ஆஃப் தி வேர்ல்ட், தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி வாங்கி படியுங்கள். பன்மொழி புலவர் அப்பாத்துரையினுடைய தென்னாட்டு போர்க்களங்கள் வாங்கி படியுங்கள். படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. வைரமுத்துவினுடைய கவிதைகளை படியுங்கள். சிறுவுடல்பட்டி கண்ணதாசனுடைய கவிதைகளை படியுங்கள். ஈரோடு தமிழன்பனுடைய கவிதையை வாசியுங்கள். பாஸ்கர தொண்டைமானுடைய வடவேங்கடம் தென்குமரி நூலை வாசியுங்கள். வாசித்தால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய கதவு திறக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட், நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பும் நினைப்பும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீர்கள், திசை திரும்ப மாட்டீர்கள். இன்றைக்கு இளைய தலைமுறை கெட்டு போய்விட்டது. மாணவர்கள் கையிலே போதை, இளைய தலைமுறையின் கண் முன்னாலே பாழாகி கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தினார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள், கராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார்கள். 2 பிள்ளைகளை பெற்றவன் என்ற நிலையில் நான் இது குறித்து நாளும் வருந்துகிறேன். ஒழுக்கம், மாறல் தான் முக்கியம் கல்வியை விட. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் வாஞ்சிநாதன் என்று ஒருவன் இருந்தான். அடக்குமுறைக்கு பெயர் போன பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷ் அவர்களை மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ரயிலில் வைத்து சுட்டுக் கொண்டான். அவன் கைது செய்யப்பட்டான். அவனை ஆஷை சுட்டுக் கொண்டுவிட்டு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது வாஞ்சிநாதனுடைய எண்ணமாக இருந்தது. அவரை சுட்டுவிட்டான் ஆஷை, தானும் சுட்டு தற்கொலை செய்ய வேண்டும். இடம் தேடினான். ஓடி அந்த ரயிலில் ஒரு கழிவறை டாய்லெட்டை தேடினான். அதிலே ஃபீமேல் என்று போட்டிருந்தது. இது பெண்களின் கழிவறை, போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். மரணத்திற்காக அவன் அணியமான பொழுது, மரணத்திற்கு அவன் ஆயத்தமான பொழுது, சாவை சந்திப்பதற்கு மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு இது பெண்களின் கழிவறை, இங்கே போய் போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். பிறகு ஆண்கள் மேல் என்று எழுதப்பட்டிருந்த கழிவறைக்குள் சென்று தன்னையே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் வாஞ்சிநாதன். என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களே, சாகும் பொழுது கூட ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் வாஞ்சிநாதன் என்பதுதான் அவன் வரலாற்றிலே எனக்கு கிடைத்த தித்திப்பான செய்தி. எப்போதும் ஒழுக்கத்தில் இழந்து விடாதீர்கள். எப்பொழுதும் மாறல், ஒழுக்கத்தை பேணுங்கள். உங்களோடு படிக்கிற சக மாணவனை உங்களோடு அந்த ஒழுக்கம் என்கிற நந்தவனத்திற்கு அழைத்து வாருங்கள். முயற்சித்தால் எதுவும் கைகூடும். ஒரு நாள் அவன் மண்குடிசையில் பிறந்தவன். குப்பை மேடுகளிலே சிந்தி சிதறி கிடக்கிற காகிதங்களை சேகரித்து பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற வருவாயை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்பியவன் அந்த மண்குடிசையில் பிறந்த சிறுவன். அவன் ஒரு நாள் மண்குடிசையில் காகிதங்களை பொறுக்குகிறான். அந்த காகிதங்களை பொறுப்புகிற பொழுது பொறுக்கிவிட்டு பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் கொண்டு போய் விற்றுவிட்டு
ஒரு மாலை பத்திரிகை வாங்கினான். அந்த மாலை பத்திரிகையில் ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ கண்ணீர் வெடித்துக் கொண்டு தெருவழியே போகிறான். அதை படம் எடுத்து போட்டு கீழே செய்தி போட்டிருந்தார்கள். அந்த கருப்பு நீக்ரோவை ஒரு வெள்ளை நிற திமிர் பிடித்த ஒரு வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான். அவன் தடாலென கீழே விழுந்தான். விழுந்தவன் எழுந்தான். வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான், நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று. அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று. உள்ளம் உடைந்து நொறுங்கினான். உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. உடனடியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். ஒரு வெள்ளைக்காரன் என்னை உதைத்துவிட்டு இப்படி சொன்னான், எனக்கு இது வலிக்கிறது, தீயினால் சுட்டபின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு, எனக்கு நீதி தாருங்கள் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவனுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவனுக்கு பிறகு போட்ட மனுவெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவனுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஒரு நாள் இந்த ஏக்க பெருமூச்சு விட்டுவிட்டு நீதிமன்றத்தில் வந்து நின்று, எனக்கு பிறகு போட்ட மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, என்னுடைய மனுவை நீங்க ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று நீதிபதியிடத்தில் கேட்டான். நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமும் அவனை மனிதனாக மதிக்கவில்லை. அவன் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி சாலை வெளியே கண்ணை கசைக்கு அழுது கொண்டு போகிறான். ஒரு நீதிமன்றமே என்னை நிராகரித்து விட்டது என்று நிலைகுலைந்து போனான். நீதிமன்றமே இந்த காரியத்தை செய்யலாமா? பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? வேரிலே கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா? நகத்தை செதுக்கி அழுக்க அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் விரலை விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்தலாமா? காற்றாடியே கத்தியாக மாறலாமா? தாய்ப்பாலே நஞ்சாகலாமா? கடைசி புகலிடமாக இருக்கிற நீதிமன்றமே என்னை நிராகரிக்கலாமா என்று அவன் அழுது கொண்டே போகிறான். அந்த செய்தியை குப்பை மேடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி வாழ்க்கை நடத்துகிற மண்குடிசையில் பிறந்தவன் பார்த்தான், படித்தான். அந்த நிமிடத்தில் சொன்னான், ஓ மை காட், ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஓ மை காட், இஃப் ஐ காட் எ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐ வில் ஹிட் இட் ஹார்ட், இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து அதற்காக உழைத்தான். 17 முறை வாழ்க்கையில் தோற்றான். 18வது முறை எழுந்தான். 17 முறை தோற்று 18வது முறை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் அதிபராக பொறுப்பேற்றான். அவன்தான் ஆபிரகாம் லிங்கன், மண்குடிசையில் பிறந்தவன். எந்த புத்தகம் படிப்பது என்று சொன்னாலும் பயோகிராபி, பேரறிஞர்கள், விஞ்ஞானிகள், அரசியல் தலகர்த்தர்களின் வரலாற்றை படியுங்கள். அப்பொழுது உங்கள் குருதி சூடா, அப்பொழுது உங்கள் இதயம் தன்னம்பிக்கையால் நிரம்பி வழியும், அப்பொழுது உங்கள் மூளை சுறுசுறுப்பா. அப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் நான் வார்க்கப்பட்டேன். எனக்கு ஒரு கல்லூரி வாய்த்தது, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி. நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது ஆச்சரியப்படுவீர்கள், நாடு தழுவிய, மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றவன். பேச்சு போட்டியில் நான் தாளாளருக்கு தாழ்வணிந்து கேட்கிறேன், கல்லூரி முதல்வர் அவர்களை வணங்கி கேட்கிறேன், கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பேச்சு போட்டி நடத்துங்கள், கட்டுரை போட்டி நடத்துங்கள், கவிதை போட்டி நடத்துங்கள். விதவிதமான போட்டிகளை நவமான தலைப்புகளில் மாணவர்களுக்கு கொடுங்கள். கிராமத்தில் இருந்து வருகிற மாணவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் அதிகம் என்பதை நம்புங்கள். போட்டிகளிலே நீங்கள் தேர்வாகிற பொழுது உங்களுக்கே ஒரு புதிய வாசல் திறக்கும் என்பது மட்டுமல்ல,
வானமே உங்களுக்கு வசமாகும். எந்த நூலை படித்தாலும் அந்த நூலில் நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆளாளர் என்னிடத்தில் கேட்டார், உன்னாலே ராமாயணம் பேச முடியுமா என்று. நான் முடியும் என்று. நான் படிப்பது புராண சொற்பொழிவாளர்கள் படிப்பதற்கு வித்தியாசமானது. மகாபாரத சொற்பொழிவு 10 நாள் நடக்கும். கர்ணன் குற்றவாளி என்று வழக்காடு மன்றம் தொடுப்பார்கள். நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்ணனில் எனக்கு பிடித்தது, கர்ணன் தேரோட்டியின் மகனாக பிறந்தவன். அவனை பெற்ற தாய் குந்தி சூரியனோடு உறவு கொண்டு பெற்ற பிள்ளை கர்ணன். இன்னொருவனோடு சேர்ந்து பெற்ற பிள்ளை என்று ஊரும் உலகமும் என்னை பழிக்கும் என்று அந்த குழந்தையை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாள். அவன்தான் கர்ணன். அதை ஒரு தேரோட்டி தான் எடுத்து கர்ணனை வளர்க்கிறான். கர்ணன் என்று பேர் சுட்டுகிறான். அந்த கர்ணனிடத்தில் அந்த தேரோட்டி சொன்னான், கவலைப்படாதே, எதிர்காலத்தில் உன்னையும் தேரோட்டி ஆக்குகிறேன் என்றான். அன்றைக்கு கர்ணன் மனசில் நினைத்து கொண்டான், நான் தேரோட்டி ஆக மாட்டேன், எனக்கு ஒரு மன்னன் தேரோட்ட வேண்டும் என்று கனவு கண்டான் கர்ணன். காலம் தோலுரித்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்க அவனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை, தேரோட்டி மகன் என்று கருதி. கற்றவர்கள் சபையில் அவனுக்கு இடமில்லை, நிராகரிக்கப்பட்டான். போ தேரோட்டி மகனே என்றார்கள். கல்யாண வீட்டில் அவனுக்கு பந்தியில் இடமில்லை, தேரோட்டி மகனே வெளியேறடா என்று விரட்டினார்கள். எல்லா அவமானங்களையும் சகித்துக் கொண்டான். தேரோட்டியின் மகன் என்று தெரிந்தும் அவனை ஒருவன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அந்த மண்ணை ஆண்ட மன்னன் துரியோதனன். துரியோதனுடைய நண்பனானான் கர்ணன். தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவனை அங்க நாட்டின் அரசனாக்கி அழகு பார்த்தான். அங்க தேசத்தின் அரசனாகி விட்டான் கர்ணன். ஒரு நாள் துரியோதனன் கேட்டான், கர்ணா, படிப்பதற்கே இடமில்லாமல் தவித்த நீ, உன்னை இன்றைக்கு அங்க தேசத்தின் அரசனாக்கி இருக்கிறேன், மகிழ்ச்சிதானடா கர்ணா என்று கேட்டான் துரியோதனன். அப்பொழுது கர்ணன் சொன்னான், இல்லை, நான் தேரோட்டியின் மகனாக பிறந்தேன். என்னுடைய லட்சியம் ஒரு மன்னன் எனக்கு தேரோட்ட வேண்டும் என்றான். இதை நண்பனிடத்தில் துரியோதனிடத்தில் சொன்னான். துரியோதனன் அவனுடைய நண்பனிடத்தில், ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி இடத்தில், நீ என்னுடைய நண்பன் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும் என்றான். அவனுடைய பேர் சல்லியன். சல்லியன் சொன்னான், என்னை விட சின்னஞ்சிறிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் அவன். நான் ஒரு பெண்ணம்பெரிய நாட்டினுடைய அதிபதி. என்னை காட்டிலும் சின்னஞ்சிறிய பகுதியை ஆளுகிற கர்ணனுக்கு என்னை தேரோட்ட சொல்லுகிறாயே என்று, உன்னுடைய நண்பன் என்றால் என்ன வேண்டுமானாலும் சொல்வாயா என்று சல்லியன் துரியோதனனிடத்தில் சலித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் துரியோதனன் சொன்னான், பகவான் கண்ணனே அர்ஜுனனுக்கு தேரோட்டவில்லையா? எல்லாம் வல்ல பரம்பொருளே அர்ஜுனனுக்கு தேரோட்டும் பொழுது நீ என்னுடைய நண்பன் கர்ணனுக்கு தேராட்டக்கூடாதா சல்லியா என்று கேட்ட மாத்திரத்தில் தேரை எடுத்தான் சல்லியன். தேரிலே உட்கார்ந்தான் கர்ணன். அன்றைக்கு ஒரு மன்னனாக இருந்த சல்லியன் ஒரு தேரோட்டியின் மகனான கர்ணனுக்கு தேரோட்டினான். அவனுடைய லட்சியம் நிறைவேறியது. இதுதான் நான் பிடித்த மகாபாரதம். அதனால வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிகரங்களை நோக்கி நான் சிறகுகளை விரிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிடுங்கள். உங்களுக்கு ஒரு தினசரி 5 குறள் படியுங்கள், மனனம் செய்யுங்கள். மனனம் செய்து முடித்ததற்கு பிறகு அதனுடைய பொருளை வாசியுங்கள். எளிய பொருளெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது. திருக்குறள் படித்தால் போதும், உலகமே உங்கள் உள்ளம் கையில் வந்துவிடும். திருக்குறள் 5 குறள் படியுங்கள்.
5 ஆங்கில சொல், அதனுடைய தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி 5 சொல் படியுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் செய்துவிட்டுத்தான் தூங்குவது என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் சறுக்க மாட்டீர்கள், நீங்கள் பள்ளத்தில் விழமாட்டீர்கள், நீங்கள் பாதை தவற மாட்டீர்கள். உங்களுக்கு உபதேசம் செய்வதாக கருதி கொள்ளாதீர்கள். நான் பெற்ற பிள்ளைகளாக உங்களை மதித்து உங்களுக்கு நான் சொல்லுகிற வேண்டுகோள் இது, என்னுடைய விண்ணப்பம் இது. பெற்றோர்களும் வந்திருப்பதாக கல்லூரி முதல்வர் சொன்னார். நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நேரத்தை பிள்ளைகளிடம் செலவழியுங்கள். ஆசிரியர்களும் கல்லூரியும் பள்ளிக்கூடமும் மட்டுமே ஒருவரை தயார் செய்ய முடியாது. முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் தான். என்னுடைய தாய் தான் மரங்களின் பெயரை சொல்லித் தந்தாள். என்னுடைய தாய் தான் மலர்களின் நிறங்களை சொல்லித் தந்தாள். என்னுடைய தாய் தான் பறக்கும் பறவைகளை அடையாளம் காட்டி இதன் பெயர் மைனா, இதன் பெயர் குருவி, இதன் பெயர் புறா என்று என் தாய் தான் எனக்கு சொல்லித் தந்தாள். தாய் தான் ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியர். தாய் தான் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும். இன்றைக்கு விருதுகள் அலங்கரிக்கிறது செஸ் ஆனந்தை. அவரை தயார் செய்தது அவனுடைய அம்மா. இரவெல்லாம் தாயும் மகனும் செஸ் விளையாடி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு விருதுகள் பெற்ற மாணவர்களுக்கு பின்னாலே அவனுடைய தாய் இல்லாவிட்டால் பெற்றோர் இருக்கிறார்கள். 2 ஆஸ்கார் விருது பெற்றவன் AR ரஹ்மான். ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருது பெற்றவன் அவன்தான். அவனுடைய தந்தை இறந்து போனதற்கு பிறகு பல்கலைக்கழகமும் பட்டமும் படிக்க வாய்ப்பில்லாமல் அவன் தெருவில் நின்ற பொழுது அவனுக்கு இசையில் ஆர்வம் இருக்கிறது என்று தெரிந்து கணவனை இழந்த அவள் தன்னுடைய கரிசிமணி மாலை, ஒரே மாலை, அதை விற்று மகனுக்கு ஒரு இசைக்கருவி வாங்கி கொடுத்து இசை அமைக்க சொன்னாள். அவன் இன்றைக்கு உலகத்தினுடைய இசை சக்கரவர்த்திகளில் முக்கியமானவனாக இருக்கிறான். AR ரஹ்மான் என்றால் அவனுடைய அம்மாதான் அதற்கு காரணம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மாவீரன் மராட்டிய மண்டலத்தின் சக்கரவர்த்தி சத்ரபதி சிவாஜி. அவன் மராட்டிய மண்டலத்தின் சக்கரவர்த்தி என்று எல்லோருக்கும் தெரியும். அவன் எப்படி சக்கரவர்த்தி ஆனான்? அவனை இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் தவறாக சித்தரிக்க முயற்சிக்கின்றன. என் பிள்ளை செல்வங்களே, ஒரு நாள் அவருடைய தாய் ஜீஜாபாய் சிவாஜியிடத்தில், மகனே சதுரங்கம் விளையாடலாமா என்று கேட்டாள். அவன் சொன்னான், அம்மா டயர்டாக இருக்கிறது என்றான். தாய் சொன்னாள், சத்தியனுக்கு எதுடா டயர்டு, வாடா விளையாடுவோம் என்றாள். அம்மா அழுதி கூப்பிடுகிறார்களே என்று சொல்லி விளையாட ஒப்புக்கொண்டான். விளையாடுவதற்கு முன்னால் தாய் மகனிடத்தில் சொன்னாள், ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம். இந்த விளையாட்டில் நீ வெற்றி பெற்று விட்டால் நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்பேன். நான் வெற்றி பெற்று நீ தோற்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும் என்றாள். சரி என்று சொல்லி தாயும் மகனும் சதுரங்கம் விளையாடினார்கள். கடைசியில் சிவாஜி தோற்றான், தாய் வெற்றி பெற்றாள். சிவாஜி நினைத்தான், என்ன கேட்கப் போகிறாளோ, ஜோசலுக்காசுக்கு நகை வாங்க போவோம் என்பாளோ, போத்திஸுக்கு பட்டு சேலை வாங்கித்தா என்று கேட்பாளோ என்றெல்லாம் நினைத்தான் சிவாஜி. ஆனால் தாய் சொன்னாள், டேய் சிவாஜி, அதோ பார் மலை, பார்த்தேன், மலைக்கு மேல் ஒரு கோட்டை தெரிகிறது, தெரிகிறதா என்று கேட்டாள். தெரிகிறது. அந்த கோட்டையின் பெயர் என்ன என்று கேட்டான். சிவாஜி சொன்னான், சிம்மக்காட். அங்கே யாருடைய கொடி பறக்கிறது என்று கேட்டாள்.
நம் எதிரியின் கொடி பறக்கிறது என்றான். நாளை பகல் இதே வேளையில் அந்த கோட்டையின் உச்சியில் உன்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்றாள் தாய். என்னால் முடியுமா அம்மா என்று கேட்டான். என் வயிற்றில் பிறந்த உன்னால் முடியாதது உலகத்தில் யாரால் முடியும் என்று தூண்டினாள். அடுத்த நாள் பட்டப்பகல் அதே நேரத்தில் சிம்மக்காட்டு கோட்டையில் சிவாஜியின் கொடி பறந்தது. ஆனால் தந்தை தாய்க்கும் பங்கு இருக்கிறது. எந்த சூழலிலும் மதுவை தொட்டுவிடாதீர்கள். எந்த சூழலிலும் சீலம் கெட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த சூழலிலும் எடுத்த காரியம் நிறைவேற்றாமல் தூங்குவதில்லை என்று முடிவு செய்ய. ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற ஒரு கவிஞன், ஆங்கில கவிஞன், ஒரு கவிதை எழுதுவான். The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep. நான் தூங்குவதே இல்லை. உலகம் அழகாக இருக்கிறது. புதுக்கோட்டைக்கு வந்தால் சித்தன்னவாசல் ஓவியங்கள், புதுக்கோட்டைக்கு வந்தால் திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் மாணிக்கவாசகர் பாடிய இடம். புதுக்கோட்டைக்கு வந்தாலும் சுற்றி பார்க்க இடங்கள் இருக்கின்றன. நான் அதை பார்க்க விரும்பவில்லை. இந்த உலகம் அழகாக இருக்கிறது. ஓங்கி உயர்ந்த மலைகள், மலைகளின் உச்சியில் இருந்து விளைகிற வெள்ளி அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், பறந்து செல்லுகிற வானம்பாடிகள். ஆஹா, இந்த உலகம் அழகாக இருக்கிறது. இதன் அழகை அனுபவிப்பதற்கு புறப்பட்டால் கடை தேர முடியாதவனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவது என்று கருதினால் எனக்கு உறக்கம் வரவில்லை என்றால், நான் என் பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை விட கையாலாகாதவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். சிறுநீரக நோய் வந்து அந்த கணவனை அன்னவாசலில் இருந்து ஒரு ஆட்டோவில் அழைத்து கொண்டு வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை இவரை அழைத்து வருவதற்கு ஆட்டோ காசு இல்லாத சகோதரிகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். கல்லீரல் பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த வயதான தந்தையை பராமரிக்க வாய்ப்பற்ற பிள்ளைகளும் தாய்மார்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். ஏன்? பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் இருக்கிற மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்து அவர்களை காட்டிலும் மகத்தான ஒரு வாழ்க்கை நமக்கு வாய்த்திருக்கிறது. சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பும் கலை தேடுகிற வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்று கருதி நாளும் படியுங்கள், நித்தமும் கடமையாற்றுங்கள். ஒரு கவிஞன் சொன்னான், எனக்கும் வானத்திற்கும் போட்டின்னு. வானத்துக்கு கூட போட்டி போட முடியுமா? கவிஞன் சொல்லுகிறான், எனக்கும் வானத்துக்கும் போட்டி. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரத்தை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. எனக்கும் வானத்துக்கும் போட்டி. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன்,
வானம் மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், வானம் இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. கடைசியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்றான் கவிஞன். புது புது லட்சியங்களை எடுத்து வையுங்கள், வானம் தோற்கும். வானம் உங்களுக்கு வசைப்படும். உங்கள் வாழ்க்கை ஒளி மிகுந்ததாக இருக்கும். பேச பெரிதும் இனியவர்களின் பட்டியலில் உங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும். நாஞ்சில் சம்பத் ஆகவே முதிர்ந்தவன் தான் என்றாலும் எனக்கு ஒரு ஆசை, இங்கே படிக்கிற ஒரு மாணவனை சந்திக்க நாஞ்சில் சம்பத் அப்பாயின் என்று வாங்கி கொண்டு உங்களை பார்க்க வர வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். என்னுடைய கனவை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்த தாளாளர் பெருமகனை தலையால் வணங்கி தமிழால் ஆராதித்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.